ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம ஆரிய ஒர்க் போட்ட ப்ளவுஸை எப்படி கட் பண்ணலாங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இது வந்து பேக் சைடு நெக்கு, இந்த கொஞ்சமாக இருக்கிறது ஃப்ரண்ட் சைடு நெக்கு, இது ரெண்டும் கை. நம்ம இந்த ஆரி ஒர்க் போட்ட ப்ளவுஸை நார்மலாக நம்ம லைனிங் வெட்டிட்டு அதுக்கப்புறம் ப்ளவுஸ் கட் பண்ணுற மாதிரி இதை கட் பண்ண முடியாது. ஏன்னா அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் வந்தாலும் வந்துடும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இதை கட் பண்ணிக்கலாம். இதை வந்து எக்ஸாக்டாக நம்ம லைனிங் கட் பண்ணுற மாதிரியே கட் பண்ண வேண்டியதில்லை, கொஞ்சம் விட்டே கட் பண்ணுவோம். அந்த ஒர்க்கு எந்த அளவில் இருக்கோ அதை வச்சு ஸ்டிச் பண்ணும்போது நம்ம அதை கரெக்ட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக. இது அப்படி தான் பண்ணணும். பாருங்கள், இது ப்ளவுஸோட கை வந்து எல்போ ஸ்லீவு, அதாவது 11 இன்ச் அளவுக்கு நம்ம கை வைக்கணும். 12 இன்ச் வச்சு 11 இன்ச்சுக்கு நம்ம குறைச்சிக்கலாம். இந்த அளவு ப்ளவுஸோட அளவு வச்சு நம்ம இதில் மார்க் பண்ணியிருக்கோம். இப்போ இதை கரெக்ட் பண்ணி கட் பண்ணிக்கலாம். இதில் அந்த செகண்ட் பிட்டு அந்த மாதிரியெல்லாம் நம்ம கட் பண்ண வேண்டியதில்லை. ஏன்னா நம்ம அந்த அளவு என்ன இருக்கோ அந்த ஒர்க் பண்ண இதை ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணிவிட்டு அப்புறமா கூட அதை கரெக்ட் பண்ணி கட் பண்ணிக்கலாம். இப்போது கை கட் பண்ணி முடிச்சாச்சு. நம்ம பேக் சைடை கட் பண்ணலாம். இது ஆல்ரெடி நான் இந்த நெக்கு வரையும் போதே இதோட அளவு வச்சு தான் வரைஞ்சிருக்கேன். இந்த நெக்கோட அளவு 9 இன்ச்சு. இந்த ரெண்டுக்கும் கொஞ்சம் ஷோல்டர் கேப் விட்டு வரைஞ்சிருக்கேன். இருந்தாலும் இது பட்டு சாரியோட ப்ளவுஸுங்கிறதுனால அவ்வளோ எக்ஸாக்டாக லென்த்துக்கு பத்தலை. நம்ம கீழே கொஞ்சம் செப்ரேட் வைக்கிற மாதிரி இருக்கும். அதை ஸ்டிச் பண்ணும்போது பார்த்துக்கலாம் எப்படி வைக்கிறதுன்னு. இப்போ இந்த ப்ளவுஸோட அளவு வச்சுக்கலாம். நெக்கு நம்ம யூஸ்ஃபுல்லாக அதில் இருக்கிறது தான் கட் பண்ணோம். ப்ளவுஸோட லென்த்துக்கு மட்டும் எந்த அளவுக்கு பத்தலைங்கிறது மட்டும் பார்த்து, இல்லை ஓகேவாக இருக்குமாங்கிறத மட்டும் செக் பண்ணி ப்ளவுஸோட அளவு மட்டும் செக் பண்ணிக்கலாம். இப்போ இதோட ஆம்கோல், இதோட ஷோல்டரோட அளவு எல்லாமே நம்ம மார்க் பண்ணிக்கலாம். கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே விட்டு கூட மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மார்க் பண்ண அளவை அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த நெக் கட் பண்ணும்போது மட்டும் அது வந்து இது ஹேண்ட் எம்ப்ராய்ட்ரி தான், அதாவது கையில் போடுற ஆரிய ஒர்க் தான். இது ஏதாவது கொஞ்சம் ஒன்று விட்டுருச்சுனாலும் எல்லாமே வந்துடும். அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி தான் அதை கட் பண்ணணும். இப்போ இது ஃபுல்லும் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ பாடியோட அளவுக்கு நம்ம கட் பண்ணியாச்சு. இந்த நெக்கு கட் பண்ணோம். இந்த நெக்கு பாருங்கள், இப்போ இதில் இருக்கிற அளவு கொஞ்சம் ஒரு அரை இன்ச்சில் 3/4 இன்ச் கூட விடலாம். ஏன்னா நம்ம உள்ளே தைச்சி முடிச்சு கூட கட் பண்ணிக்கலாம். ஏன்னா பட்டு பிரிஞ்சிடக்கூடாதுல்ல, பிரிஞ்சிட்டால் நம்மளுக்கு இன்னும் ரிஸ்க் ஆயிரும். தைக்கும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தைக்கிற மாதிரி இருக்கும். இதை கரெக்டாக அந்த நெக் மாதிரியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது இதோட நெக்கு கட் பண்ணியாச்சு. இது 9 இன்ச் இருக்குது. ஸ்டிச் பண்ணும்போது கொஞ்சம் மேலே இருக்கிற கிளாத்தில் ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போது இதையை வச்சு ஃப்ரண்ட்டோட இது கூட கட் பண்ணிக்கலாம். இது நெக்கு கட் பண்ணாமல் இந்த பாடியோட அளவு, இதோட அளவு வச்சு ஃப்ரண்ட் கட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக இது பிரின்சஸ் கட் ப்ளவுஸு,
அதனால தான் இந்த மாதிரி நேராகவே நெக் போட்டிருக்கு. ஒன் சைடுக்கு ஃப்ரண்ட் ஹூக்கு தான். இது பாருங்கள், இந்த அளவுக்கு தான் இருக்குது. நம்ம இந்த அளவுக்கு கொஞ்சம் பெருசாக கட் பண்ணணும். அதாவது முன்னாடி பிரின்சஸ் கட் வர்றதுனால இதோட பாடியோட அளவு கட் பண்ணாமல் கொஞ்சம் சேர்த்து கட் பண்ணால் தான் சைடில் எக்ஸ்ட்ராவாக வர்றது. அப்புறம் நம்ம தையல் போடுறதுக்கு 3 பீஸாக கட் பண்ணவும் சரியாக இருக்கும். இப்போ இந்த பிரின்சஸ் கட் ப்ளவுஸை கட் பண்ணிக்கலாம். இந்த எக்ஸ்ட்ராவாக இருக்கிறதெல்லாம் ஃபஸ்ட் கட் பண்ணி எடுத்துட்டு இதோட அளவு இந்த அளவுக்கு இருக்குது. நம்ம இதில் ஆக்சுவலாக ஆம்கோல் அதெல்லாம் ரொம்ப எக்ஸாக்டெல்லாம் பண்ண முடியாது. ஓரளவுக்கு மட்டும் கரெக்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த நெக்கை இதோட அளவில் கட் பண்ணிடுறேன். ஏன்னா இது ஒன் சைடு மட்டும்தான். இன்னொரு சைடு saree மறைக்கிற பக்கத்தில் இது போட வேண்டியது இருக்காது. அதனால் ஒரு சைடு மட்டும்தான் இது இருக்குது. இப்போது இந்த முன்னாடி பக்கத்தை நம்ம கட் பண்ணுறதுக்கு இதில் ஒரு 1.5 இன்ச்சுக்கு விட்டுக்கலாம். இப்போது இதில் வந்து இதோட அளவு ப்ளவுஸோட அளவு வச்சுக்கலாம். அதாவது ஷோல்டர்லேருந்து 11 இன்ச்சு, இந்த ஃப்ரண்ட்லேருந்து 3.5 இன்ச் மட்டும் வச்சுக்கலாம். ஏன்னா முன்னாடி ஊக்கு தான் 3.5 இன்ச் இருந்தாலே போதும். தையல் போடுறதுக்கு எல்லாத்துக்கும் ஓப்பன் ஆகிறதுல அதுவே சரியாக போயிடும். இப்போ இது ரெண்டும் ஜாயின் பண்ணுற இடத்துல நம்ம பிரின்சஸ் கட்டு கப் ஷேப் வரதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது இதை கட் பண்ணிக்கலாம். இப்போ இது ஃபுல்லாக கட் பண்ணிவிட்டு நாம் இந்த சைடு கட் பண்ணணும். அது வந்து ஒரு 2 இன்ச் ரேஞ்சுக்கு வச்சு சைடை கட் பண்ணிடலாம். இந்த சைட் பீஸில் ஆல்ரெடி பிரின்சஸ் கட் ப்ளவுஸ் கட் பண்ணுறது ஸ்டிச்சிங் எப்படிங்கிறது ஏதாவது டவுட் இருந்ததுன்னா என்னோடய பிரின்சஸ் கட் ப்ளவுஸுங்கிற ப்ளேலிஸ்ட்டில் வீடியோஸ் இருக்கும். நீங்கள் ஏதாவது டவுட்னால் பார்த்து அதை செக் பண்ணிக்கலாம். இப்போ இந்த 2 இன்ச்சை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது கரெக்டாக அந்த 10 இன்ச் அளவில் நம்மளுக்கு அந்த இடத்துல இப்படி ஒரு கர்வ் மாதிரி இருக்கும். அதாவது ஒரு இப்படி நேராக வந்து இப்படி கிராஸ் ஆகிற மாதிரி இருக்கும். அந்த இடத்துகிட்டே முடிகிற மாதிரி தான் அதை கட் பண்ணி எடுக்கணும். அதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா போயிடுச்சுன்னா இதை வச்சு நம்ம தைக்கும்போது நிறையா சுருக்கு அந்த மாதிரி ஏதாவது வர ஆரம்பிச்சிடும். இப்போது இது அவ்வளோதான். இதோட அளவு நம்ம கட் பண்ணி ஃபுல்லாக கட் பண்ணிட்டோம். ப்ளவுஸை கட் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ இதுக்கு நம்ம லைனிங் கட் பண்ணணும். இப்போ இதை வச்சு தான் நம்ம இனி லைனிங் கட் பண்ண வேண்டியது இருக்கும். இப்போ நம்மளுக்கு இந்த மாதிரி தான் இது இருக்கும். இது பாருங்கள், பேக் சைடு, ஃப்ரண்ட் சைடு. மாதிரி எல்லாமே நம்மளுக்கு கட் பண்ணியாச்சு. இந்த மாதிரி எல்லாமே கிடச்சிரும். அடுத்தது நம்ம லைனிங் கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த லைனிங் வந்து இந்த கையோட அளவு வச்சு நம்ம எப்போவும் லைனிங் கட் பண்ணிவிட்டு அப்புறம் ப்ளவுஸ் கட் பண்ணுவோம். சேம் மெத்தடாக தான். இப்போ ப்ளவுஸு கட் பண்ணிட்டு மாற்றி அதை லைனிங் வச்சு கட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் இந்த செகண்ட் பிட்டு இந்த மாதிரி இதெல்லாம் எதுவுமே பண்ணவே வேண்டாம். ஸ்டிச் பண்ணி முடிக்கும்போது அதை கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இவ்வளோதான். இதில் கை கட் பண்ணியாச்சு. இப்போ இதில் பேக் சைடு கட் பண்ணிக்கலாம். இதோட அளவே இருந்தால் போதும். அந்த அளவுக்கு கொஞ்சம்
பேக் சைட் இருக்கிற மாதிரி இருந்தாலும் இதில் கொஞ்சம் செப்பரேட் ஜாயின் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஏன்னா லென்த்து கொஞ்சம் பத்தாம தான் இருக்குது. இப்போ இதை எக்ஸாக்டாக கட் பண்ணிட்டா நம்ம இதில் இருக்கிற இந்த பட்டு ப்ளவுஸோட துணியை ஜாயின் பண்ணியே வச்சுக்கலாம். இதில் பேக் பீஸும் கட் பண்ணியாச்சு. ஃப்ரண்ட்டு ஆஸ் யூஸ்வல் தான். நம்ம எப்பவும் ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்கிறத அப்படியே வச்சு இதில் மீதி இருக்கிற துணியில் அதை கொஞ்சம் கட் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் கட் பண்ணும், ஏன்னா இதுவும் கொஞ்சம் பத்தாம தான் இருக்குது. இப்போ இதில் இருக்கிற மாதிரியே இது எந்த பக்கம் செட் ஆகுதோ, முன்னாடி ஊக்கு தான். ஸோ முன்னாடி 2 பிட்டாக வந்தாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இப்போ இந்த முன்னாடி நெக் பீஸை கட் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் இந்த அளவுலேயே கட் பண்ண, ஏன்னா ஆல்ரெடி ப்ளவுஸோட பீஸ் கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது. இப்போ இது கட் பண்ணியாச்சு. இந்த மீதி இருக்கிற பீஸில் நம்ம சைடில் வர பீஸை கட் பண்ணணும். அதுக்கு எந்த பக்கம் அளவு கரெக்டாக செட் ஆகுதோ அதை பார்த்து அந்த அளவுக்கு இருக்கிற மாதிரி கட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நம்ம கொஞ்சம் பெருசாக தான் கட் பண்ணியிருக்கிறோம். உடம்பு பிடிக்கும்போது நம்மளுக்கு ரொம்ப பக்கத்தில் வந்துருச்சுன்னா இது இந்த அளவுக்கு தேவையில்லைன்னா விட்டுறலாம், அப்படி இல்லைன்னா கொஞ்சம் ஜாயின் போட்டுக்கலாம். இப்போ இதே மாதிரியே கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ எவ்வளோ தான் கம்ப்ளீட்டாக நம்ம ஆரி ஒர்க் போட்ட ப்ளவுஸ் கட் பண்ணி முடித்தாச்சு. ஸ்டிச்சிங் வீடியோ அடுத்த வீடியோவாக பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.